அம்மா, அம்மா. சொல்லுங்க முருகன். வேலை முடிஞ்சிட்டுமா, வீட்டுக்கு கிளம்புறேன். முருகன் ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்கம்மா. முருகன், ரகுவும் ஆதி தம்பியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கடையில தெருமுக்குல இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு 1 கிலோ சீனி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க, சரிங்களா? ஏதாச்சும் வேலைன்னா சொல்லுங்கம்மா, செஞ்சுட்டு போறேன். இல்ல காஃபி தான் போட போறேன், வேற எதுவும் இல்ல. நீங்க சீனி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. இவ்வளவு பேசிட்டு மறுபடியும் அவளை தேடி இங்க வந்திருக்க. தப்பா நினைச்சிட்டாங்கன்னா சே, ரேஷ்மெல்லாம் அப்படி நினைக்க மாட்டா. அதுவும் இல்லாம போன்ல சொன்னால ஆதி ரகுவம் வந்திருக்காங்கன்னு. அஃப்கோர்ஸ் பாட்டியும் உங்க அம்மா எப்படியும் வீட்டுல தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் பேசின மாதிரி இருக்கும். உன் பக்கம் என்ன தோணுதோ, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசு. அப்பதான் புரிய வைக்க முடியும். அட மாப்பிள்ள தம்பி, தம்பி. ஆ வாங்க தம்பி. என்ன வெளியவே நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க. இல்ல, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டுல எப்பயும் போலதான் எல்லாருமே தான் இருக்காங்க. என்ன ஐயா மட்டும் இல்ல, ஆதி தம்பியும் ரகு தம்பியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க தம்பி. நீங்க வருவீங்கன்னு தெரியவே தெரியாது. அப்பவே நினைச்சேன் ஆதி தம்பியும் ரகு தம்பியும் வீட்டுக்கு வரும்போது. வாங்க தம்பி, உள்ளத்துல வாங்க. ஐயா வெளியவே நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நீங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் உள்ள மட்டும் சொல்றீங்களா? அது என்ன தம்பி, நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாங்க. ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். சரி தம்பி, நான் போயிட்டு உள்ள சொல்றேன். அம்மா, அம்மா. என்ன முருகன், போன வேகத்துல வந்துட்டீங்க, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கையில எதுவுமே இல்ல. ஐயோ அம்மா, இப்பதானே போனேன். அது இல்ல, மாப்பிள்ள வெளியே நிக்கிறாரு. மாப்பிளையா? யாரு? ஐயோமா, ரேஷ்மாக்கு பாத்துமே, அந்த தம்பி வெளியே நிக்கிறாரு. ராம்குமாரா? ஆமாமா, வெளியேதான் நிக்கிறாரு. நான் எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தேன். நான் வந்திருக்கேன்னு உள்ள போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அத வந்து சொன்னேன். சரி, நான் பேசிக்கிறேன். நீங்க போயிட்டு கடைக்குல சீனி வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னவா இருக்கும்? என்ன பேச வந்திருப்பாரு? என்னன்னு தெரியலையே. பேச வந்தவரு உள்ள வர வேண்டியதானே. ஒருவேளை அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதனால வெளியவே நிக்கிறாரோ? சரி, ஓகே. அட வாப்பா, உள்ள வர வேண்டியதானே. ஏன்பா வெளியவே நிக்கிற? உள்ள வாப்பா. அட உள்ள வாப்பா. ஏன்பா உள்ள வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்து வச்சிருக்கியா என்ன? ஐயோ என்னம்மா, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு நீங்க எல்லாம் கோவப்படுவீங்களோன்ற பயம்தான். நான் நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்போ இப்போ கல்யாணத்தை பத்தி பேசலாம் தான் வந்திருக்கேன். நீங்க நினைக்கலாம், என்னடா தனியாலாம் வந்து கல்யாணத்தை பத்தி பேசலான்னு. எனக்கு பேசலாம் யாருமே இல்லம்மா. என் அம்மா மட்டும்தான். என் அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே முன்னாடியே தெரியும். நான் சொல்றதுதான், எங்க அம்மாக்கு யார்கிட்டயும் எதுவும் பேசவும் தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அவங்க வயசுல வேணா மூத்தவங்களா இருக்கலாம், ஆனா இன்னும் சின்னவங்க தான். அதான் கல்யாணத்தை பத்தி ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சுப்பா. இதுக்கப்புறம் என்ன பேசி? நடக்கணும்னு இருந்தா நடக்கும். அவ தலையில அப்படி எழுதி வச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண? நீங்க எல்லாருமே என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? கோவமா? கோவம்லாம் எதுவும் இல்லப்பா. கோவப்படுறதுக்கு என்ன இருக்குதுல்ல? கோவம்லாம் எதுவுமே இல்ல, வருத்தம் தான். இப்படி எல்லாமே தெரிஞ்சு நீயும் அவளை பாதிலேயே விட்டுட்டு போறியன்னு சொல்லிட்டு வருத்தம் தான்ப்பா. அந்த மனுஷன் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருந்தாரா? நீ திடீர்னு வந்து மொத்தத்தையும் தூக்கி போட்டு டம்முன்னு உடைச்ச மாதிரி உடைச்சிட்ட பத்தியா? அதான் 1 மாசமா வீட்டுல இருக்கிறவங்க யாரு மூஞ்சிலையும் சிரிப்புன்றதே இல்லாம போயிட்டு, இன்னைக்குதான் 1.5 மாசம் கழிச்சு ரகுவே வீட்டுக்கு வந்திருக்கானா பாத்துக்கியேன். அக்காவும் தம்பியும் பேசிக்கிறதே இல்லப்பா. நானும் கேள்விப்பட்டேன் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சண்டை எல்லாத்தையும். நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறது தானப்பா குடும்பம். இப்படி நம்ம எல்லாருமே அங்கன்னு இங்கன்னு பிரிஞ்சிருக்கிறதுக்கு பேரு வேற. அது குடும்பம் இல்ல. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே. அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தானப்பா மன்னிச்சு விடணும் அவனை. அவன் வயசுல சின்ன பையன்பா. அவனுக்கு யோசிச்சுலாம் பேச தெரியாது. அவன் அப்படிதான் துடுக்கு துடுக்குன்னு பேசிடுவான், ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான். எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாம பேசிட்டான். அதுக்காண்டி இவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியா அந்த ஒரு காரணத்துக்காண்டி ரேஷ்மா கல்யாணத்தையும் நிறுத்திட்டியப்பா. ஏமா, ரேஷ்மா கல்யாணம் மட்டும் தான் இருந்துச்சா? ஏன் கல்யாணம் நிக்கலையா? அதுல எனக்கு ஆசை இல்லையா? எனக்கும் ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் நின்று இருக்கு, மன வேற வரைக்கும் போய். இப்போ மறுபடியும் அதே விஷயத்த நான் பண்ணும்போது எனக்கு தெரியும் அதோட வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு. மன்னிச்சிருங்கம்மா. அந்த நேரத்துல எனக்கு வேலை இல்லை, எனக்கு அதுதான் முக்கியம்னு பட்டுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கியோ இல்ல ரேஷ்மா கிட்ட இருந்து காசு வாங்குறதுலயும் எனக்கு எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, வாங்கிப்பேன். ஆனா அது வேண்டான்னு தோணுது. நான் தான் ரேஷ்மாவை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் தானே பாத்துக்கணும் அவளை. உங்ககிட்ட காசு வாங்கி அவளை பாத்துக்கிட்டா அதுக்கு பேர் வேற இல்லையா? ம் அதுக்கு பேர் எப்படி அன்பா மாறும்? மாமா அவரு வீட்டுக்கே வர்றது இல்லப்பா. முந்தியாச்சும் போன் பண்ணுவாரு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் போனும் பண்றது இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி பரவாயில்ல, வீட்டுக்கு வாப்பா. உள்ள வா, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. வா,
உள்ள வாப்பா, தயங்காத வா. பரவாயில்ல, நடந்தது நடந்துச்சு. நல்ல விஷயம் பேசணும்னு தானே வந்திருக்கேன், பேசுவோம் வா. ம். இங்க பாரும்ல, கஷ்டமோ நஷ்டமோ அவகிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, நீ என்ன இவங்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தா எப்படி சொல்லுங்க? ம், அடுத்த ஜென்மத்துல என்ன இவன் உன் தம்பியா தான் பிறப்பானே, எதனா நிச்சயமா எதனா முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லல்ல. விட்டு கொடுத்து போறதுனால கெட்டுலாம் போக மாட்டீங்க, விட்டு கொடுத்து போலாம். புரிஞ்சுச்சா? அட 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 பஸ் பின்னாடியே எழுதுறான் பத்தி உன் தத்துவத்தெல்லாம். ஒருத்தன் விளக்கமா தடி வாங்குறது கன்ஃபார்ம். ஏம்ல, அவன் முட்டாள்தனமா குதி குதின்னு குதிக்கானா, கூட தானே இருந்திருப்பா நீயும். நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே, மாமா இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு. உன் நம்பனை கொண்டுனா வந்துட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு வாயில அந்த மனுஷனுக்காண்டி பேச வேண்டாம். அந்த மனுஷனுக்காண்டி அந்த இடத்துல ரேஸ்மா போய் நின்னு பேசியிருந்தா அப்ப ஒத்துப்பீங்களா? அக்கா மாறிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? நல்லா கேளு பட்டி, புத்தி உரைக்குதானே பாப்போம். ஆல்ரெடி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். சிவனுங்க என்னன்னா, நான் அவருக்காண்டி இவனுங்க கிட்ட கோவப்படுறேனா, இவனுங்க வேண்டான்னு நினைக்கிறேனா, அவர் என்னன்னா இவனுங்க கண்டி நான் அவரை அவாய்ட் பண்றேனா, மாறி மாறி இதே டைலாக்க எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே வேண்டாம்னு தோணுது எனக்குலாம். என்ன நிம்மதியா விட்டுருங்க, என்ன யாருமே தேட வேண்டாம், கண்காண இடத்துக்கு நான் ஓடி போயிடுறேன்னு எழுதி வச்சுட்டு ஓடணும் போல இருக்கு. ஏன்க்கா ஓடி போறீங்க? கால் வலிக்கும், நான் வேணா கார் அரேஞ்ச் பண்ணுவா. உன்னை அவ திட்டத்துல தப்பே இல்ல மச்சான். அக்கா கால் வலிக்குமேன்னு சீரியஸா பேசும்போது காமெடி பண்ற பத்தியா, இதுக்குதான் அவன் உன்னை திட்டுறா. ஏலே, உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே நீ. பாட்டி, நாங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கோம். ஆமா, அவர்தான் ரொம்ப சுயநலமா இருக்காரு பாட்டி. ஒரு ஒரு விஷயமும் நீங்களே பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் மேல எனக்கு அஹ், என்னமோ இடிக்குது. என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி பேசல. அப்படி என்ன பேசிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆதி? சொல்லாதி, அப்படி என்ன பேசிட்டேன்? ராம், உன்கிட்டதான் ஆதி கேக்குறேன், சொல்லு. கோவப்படாம நீ நினைக்கிற மாதிரி அமைதியா பேசுறேன். நீங்க என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன ஆதி, அதிகம் மீறி நான் ஏதாச்சும் பேசிட்டா நான் செல்ஃபிஷ், நான் ஒரு மாதிரியான ஆளு, ஏதோ வில்லத்தனமா பண்ண போறேன் அப்படின்னு நினைப்பு, அப்படிதானே ஆதி? என்னைக்காச்சும் அந்த மாதிரி நடந்திருக்கனா? எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி இல்ல, இது நாலாவது வாட்டி மறுபடியும் மறுபடியும் என்ன குறை சொல்றது. உங்களுக்குலாம் நல்லவனா இருந்தா பிடிக்காது, நடிச்சுக்கிட்டு இருக்கிறவனா தான் பிடிக்கும், அப்படிதானே? நானும் ஏன் சுயநத்துக்காண்டி உங்ககிட்ட எனக்கு இது தேவை அது தேவை, எனக்கு பணம் வேணும் என்னோட தேவைக்காண்டின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல கேட்க முடியாதுன்னு நினைக்கிறியா நீங்க? சொல்லாதி. இல்ல, நான் அப்படி பேசல, அது சும்மா பேசிக்கிட்டு இருந்தையா. இருங்க பாட்டி, உங்ககிட்ட நான் கடைசியா வரேன். நான் ஆதிக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஆதிக்கிட்ட பேசிடுறேன். ஏன் ஆதி, உனக்கு ஒண்ணுன்னா ரகு வந்து நிக்கிறான், ரகுக்கு ஒண்ணுன்னா நீ வந்து நிக்கிற. சூப்பர், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நான் இல்லைன்னு சொல்லல ஆதி. ஆனா அது தப்பு பண்ணும் போதும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல ஆதி? உன் மனசுக்கு நல்லாவே தெரியும் அத்தனை பேர் முன்னாடி அவன் பேசுனது தப்புன்னு. நான் ஒன்னும் அதையே புடிச்சுக்கிட்டு தொங்கலையே. எனக்கு என்ன தேவையோ நான் சொல்லிட்டு ரிலீவ் ஆகுறேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவன் என்ன பேசிட்டான், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு எந்த இடத்துலயாச்சும் நான் பேசியிருக்கேனா? இல்லையே. அவன் பேசுனது எனக்கு பிடிக்கல, சரி ஓகே, நம்ம இருக்கிற இடம் சரியில்லை, நான் இடத்த மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். டீசெண்டா தானே வந்து சொன்னேன், சண்டை போட்டு எதுவும் சொல்லலையே. ப்ராப்பரா உங்ககிட்ட எப்படி இன்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த மாதிரி தானே இன்ஃபார்ம் பண்ணேன். வீட்லயே வந்து அந்த மாதிரி தான் சொன்னேன். எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஒரு பையன் பண்றான் அப்படின்னா அவன் எதையோ பிளான் பண்ணி பண்றான், அவனுக்கு ஏதோ தேவை இருக்குன்னு அர்த்தம் இல்லாதி. அது அந்த பொண்ணு மேல இருக்க ஆசையா கூட இருக்கலாம், அந்த பொண்ணு எக்காந்து கொண்டு கஷ்டப்பட்டு கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு பண்றான்னு கூட இருக்கலாம். அதனாலதான் அவ பார்த்து பார்த்து பண்றான். எனக்கு ஒண்ணும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்லாதி. நான் தப்பே பண்ணாலும் அந்த தப்பு கரெக்ட் நியாயமா பேசுறதுக்கு எனக்கு யாருமே இல்ல, அதுதான் உண்மை. எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அதை நான் தான் பேசி ஆகணும். ரகுக்கு மாதிரி ஒரு அக்காவோ ஒரு ஃப்ரெண்டோ எனக்கு யாரும் இல்ல. அவன் என்ன பண்ணாலும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டு அவனை அவனை இன்னும் இன்னும் காப்பாத்துற அளவுக்கு எனக்கு யாரும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்ல. எனக்கு என்ன தேவையோ நான் தான் பேசியாக்கணும். அதனால என் மனசுல என்ன தோணுதோ பேசுறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கேன். இது தப்புனா எனக்கு எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சொல்லிக் கூடாது, நான் வேணா கத்துக்கிறேன் உன்கிட்ட. இல்ல மாமா, சாரி, சும்மா கிண்டலுக்கு தான் பேசிட்டு இருந்தோம் எல்லாருமே. உங்களுக்கு எல்லாம் கிண்டலா தெரியுது என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அட என்னையா இதுக்கெல்லாம் போய் கண் கலக்கிட்டு, அட வா உட்கார் வா. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். ராம், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்பா, என்னாச்சு? கண்ணு பிச்சினியா? என்ன சொல்லுங்க, பாப்பா சரி பண்றேன். உங்களுக்கு ரொம்ப சரியில்லையா?
அப்பா ஏன் அழுவீங்க? ரொம்ப முடியலையா? குட்டி பாப்பா இருக்கேன், சரியாயிரும். நீங்க ஏன் வரவே இல்ல? நான் ரொம்ப நாளா உங்களை தேடினேன். அப்போ அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஊர்ல இருந்து வரும்போது சாக்லேட் பிஸ்கெட் எல்லாமே வாங்கி வருவாங்கன்னு வெயிட் பண்ணினே இருந்தேன். தெரியுமா? ரோஷன் அப்பா மேல கோவமா? அப்படி இல்ல, அப்பா வந்தது சந்தோஷம். என்னையா நீ சின்ன பின்னத்தனமா அழுதுகிட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் மனசுல வருத்தம் இருக்கதான் செய்யும். அதுக்காண்டி இப்படி அழுகுறது எப்படி பாட்டி அது வருத்தம்? இவனை நம்பலாமா வேண்டாமான்னு கேக்குற அளவுக்கா பாட்டி? உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல பாட்டி. ஆனா நீங்களே இப்படி பேசிட்டீங்கல்ல, நான் அந்த அளவுக்கு மோசமானவன் நினைச்சிட்டீங்களே. நீங்க நினைக்க போய் தானே, உங்க மனசுல அப்படி தோண போய் தானே உங்களுக்கு அப்படி கேட்கணும்னு தோணி இருக்கு. ரகு சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், மன்னிச்சு விடல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு அதே மாதிரி அவனும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான், அத பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் தானே அப்படின்னு எனக்காண்டி பேசணும்னு தோணல பாட்டி. ஐயோ அப்படிலாம் ஒரு நாளும் நினைக்கலையா? என்னையா நீ இப்பெல்லாம் பேசுற? நீயும் எங்க வீட்டு பையன் மாதிரி தானே. அப்படி நீங்க நினைக்கலையா பாட்டி? மாதிரியா தானே நினைச்சிருக்கீங்க, ஆனா உங்க வீட்டு பையனாவே நினைக்கல. இத நினைச்சிருந்தா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்ன உடனே நீங்க பேசணும்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா பாட்டி? அப்படி உங்களுக்கு தோணல. சாரி. சரி உனக்கு என்ன, நீ அழுதுகிட்டு கிடக்கா? அப்பா நீங்க கண்ணுல ஏதோ பிச்சைன்னு நினைக்கேன், அதான் அழுவீங்க. நான் சரி பண்ணவா? இந்த மனுஷன் என்னடா பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காரு, ஒரு மாதிரி சங்கடமா இருக்குடா. ஏதாச்சும் பேசுடா. எனக்கும் என்ன பேசன்னு தெரியல, அதான் அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம தான் ஓவரா பேசிட்டுமோ? அப்படி இல்ல, அது ரொம்ப ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டாமா இந்த விஷயத்துக்குன்னு தோணுச்சு. ரோஷன் நீங்க எக்க அழுதுனே இருக்கீங்க, அதான் ரோஷன் இருக்கல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க அழுவாதீங்க. குட்டி பாப்பா உங்க கிட்டே தானே இருக்கேன், நீங்க தான் குட்டி பாப்பாவை பார்க்கவே வர மாட்டீங்க. ஆனா நான் வேணுமோ அப்ப வர நீ நினைச்சுனே இருந்தேன். அப்ப வரலன்னு நினைச்சியம்மா? ஆமா, சும்மா தண்டி சொல்ல. அம்மா கிட்ட கூட கேளுங்க, அம்மா கிட்ட நிறைய வாட்டி கேட்டேன் அப்பா வரணியே அப்படி சொல்லி. அப்பா எனக்கு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கி வர சொன்னாங்க, ஆனா வாங்கியே வரல. அப்போ நம்ம அப்பாவை பார்க்க போனோம் அப்படி சொல்லி கேட்டேன். அம்மாடா அப்பா இல்ல அப்படி சொன்னாங்க. ரோஷன் உனக்கு என் மேல உண்மையாவே இந்த கோபம் இல்லையா? அப்ப இப்ப வந்தது ஜாலி. மாமா உட்காருங்க, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? ரோஷன் நீ இறங்கு, அப்பாக்கு கை வலிக்கும்ல, நீங்க உட்காருங்க மாமா. நாங்க வெளியே வெயிட் பண்றோம், பேசுவோம், நீங்க பேசிட்டு வாங்க. பாட்டி நீங்களும் வாங்க. தெரியாம ஏதோ சும்மா ஜாலின்னு நினைச்சு, அவனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சு உங்களை காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். வேணும்னு பண்ணல, வேணும்னு பேசல. அது மாமா வெளியே வெயிட் பண்றோம். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடைசியா நான் சுயநலமெல்லாம் இல்லை, என் தேவைக்காண்டி நான் பேசுறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது தப்புனா எனக்கு 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 தப்பா படவே இல்லை. நான் நான் சுயநலமா இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் இது தாங்க அது தாங்கன்னு கேட்கறது தானே. நானா சம்மதிச்சு என் பொண்டாட்டிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் டைம் வேணும்னு கேட்டேன். அது அது எப்படி தப்பாகும்? நானே ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டையா, நம்ம பேசிக்கலாம். ரோஷனே வா, கீழே போயிட்டு பாட்டி பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் வச்சிருக்காங்களாம், அப்பாக்கு எடுத்துட்டு வந்து தருவோம் வா. நான் அப்பா கூடயே இருக்கனே. நான் வச்சுக்கிறேன் மட்டி. வச்சுக்கோயா, கூட்டிட்டு போய். யார் வேண்டாம்னு சொன்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே பாத்துக்கணும் அவனை. ரோஷனே வா, சாக்லேட் வேணுமா வேண்டாமா? இப்ப ஆதி மாமா கீழே போயிருக்கு, மொத்தத்தையும் சாப்பிட்ற பாத்துக்கோ. அச்சோ அது மாமா முட்டிக்கே சாப்பிட்டாங்களா? ஆமா, சாப்பிட மாட்டாங்களா பின்ன? ராம் எதுக்கு எல்லாரும் முன்னாடி அழுதிங்க? என்ன நினைப்பாங்க உங்களை? தப்பா நினைக்க மாட்டாங்க? இப்படி பொண்ணு மாதிரி அழுகிறீங்கன்னு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்க தான், ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி இப்படியா?
எல்லாரும் முன்னாடியும் அழுதா அழுதுதான் ப்ரூவ் பண்ணணும்னு என்ன என்ன இருக்கு? அவ்வளோ ஒண்ணும் இல்லை. நீ கூட தான் என் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டதுக்கு அப்படியே போயிட்ட. என்னமோ சொல்லவே இல்லையே. அப்போ என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சாரி. கொஞ்சம் இல்லை, நிறையவே அதிகமா பேசிட்டனோ. எனக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன் சொன்னி, எப்படியா எல்லாரும் முன்னாடி அழுகணும்? அதுக்காண்டி எனக்கு தோணுச்சு, அழுதேன், அவ்வளவுதான். இதுல பொண்ணு மாதிரி பையன் மாதிரிலாம் இல்ல. ஏன் எல்லாருக்கும் வலி ஒரே மாதிரி தானே இருக்கும். உனக்கு வலிச்சா நீ அழுகுறல்ல, உனக்கு வலிச்சா யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தோணுது இல்ல. என்னால அப்படி இல்ல. ரொம்ப ஆசையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்லும் போது வீட்டுல எல்லாருமே உங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. ஆனா நீ ஒரே வார்த்தையில யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோன்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கோவத்துலதான் அப்படி இல்ல பேசிட்டேன். அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தேன், கோவமா நீயானு நீதான் முக்கியம்னு தோணுச்சு. அத வந்துட்டு எப்படி பேச மாட்டேன். இல்ல, நானும் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். எடுத்து நானும் சத்தமா இல்ல, சண்டை தான் போட்டேன். சாரி. எனக்கு நீ வேணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கூட இருக்கும்போது கூடவா, உன்கிட்டதான் இப்ப கூடவா? இல்ல, நம்ம 2 பேருக்கும் சண்டை வரும்போது என்னென்னமோ தோணுது. நீங்க என்ன விட்டு போயிருவீங்களோன்னு. போக மாட்டீங்கல்ல, கூடவே தானே இருப்பீங்க. இப்போ இல்ல, எப்பவுமே கூடதான் இருப்பேன். இங்க பாரு, இங்க பாரு, அழுகாம என்ன பாரு. எந்த சுச்சுவேஷன்லயும் விட்டுற மாட்டேன். நீயும் அப்படித்தானே, விட்டுற மாட்டேன்ல. என்ன சண்டை போட்டாலும் விட்டு போயிடாத. நானா வருவேன்னு சொல்லி நீ வராம இருக்காத. நீயும் வரணும் என்னை தேடி. பார்க்கதான் வெளியே ரொம்ப போல்டா இருப்பேன், உள்ள அப்படி இல்ல ரேஷ்மா. ரொம்ப ரொம்ப உடஞ்சிருவேன். என்னால இந்த பெயினால ஹேண்டில் பண்ண முடியாது ரேஷ்மா. இது சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டப்போற பணமே எங்க சித்தப்பா கொடுக்கறது தான். அன்எக்ஸ்பெக்டட். எங்க அம்மா கேட்ட கேள்வி, வேற வேலை பார்த்துட்டு இருந்தான், 50,000. பட் ஆனா 1.5 லட்சம் சம்பளம் வாங்கி என்னால வீட்டை சரியா மேனேஜ் பண்ண முடியல. அதுல 50,000 வாங்கினா எங்க மேனேஜ் பண்ண முடியாதோ, உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியாதோ, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க முடியாதோ, இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்கலனாலும், அவங்க கொடுக்கறது காசு எனக்கு வாங்க இஷ்டமே இல்லைனாலும், உனக்காண்டி உனக்காண்டிதான் நான் அத வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த விஷயத்த இங்க வந்து சொன்னா நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அதான் அவங்க பாட்டி கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஆனா நீ ஒரே வார்த்தையில என் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லணும்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அது இப்பெல்லாம் பேசிட்டேன். சாரி. இல்ல ராம், நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நான் உங்களை இன்னும் காயப்படுத்திருக்க கூடாது. ஏற்கனவே நேத்தே நீங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிருவீங்களா? எப்பயும் இதே மாதிரி இருப்பீங்கல்ல, பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டீங்களே. போறதுக்காண்டிதான் இவ்வளவு போராட்டமா? போறதுக்காண்டிதான் இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ரேஷ்மா, எனக்கு எனக்கு எனக்காண்டி பேச நீ எப்பயும் இருக்கலாம் என் கூட. நான் இருப்பேன். இது என்ன கேள்வி? எப்பயோ இப்படித்தானே இருப்பீங்க, மாறிட மாட்டீங்களே. நீ இங்க பாரு, எவ்வளவு சண்டை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும். தனியா பிரிஞ்சிருவோம் இனிமே வேண்டாம். என்னால இருக்க முடியாது. சாரி, உனக்கு தெரிஞ்சே கஷ்டப்படுத்துறதுக்கு. இந்த கல்யாணம் நிறுத்தினா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தே நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சாரி, சாரி, சாரி. இல்ல ராம், நானும் இந்த விஷயத்துல சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டேன். நானும் மெச்சூரிட்டியா நடந்துக்கல. வீட்டுல நான் தான் உங்களுக்காண்டி பேசியிருக்கணும். அவரு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதனாலதான் வேண்டான்னு சொல்றாரு. நானும் பேசியிருக்கணும் உங்களுக்காண்டி. எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எப்படி அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறீங்களோ, அதே மாதிரி நானும் உங்களுக்காண்டி எல்லா இடத்துலயும் வந்து நின்று இருக்கணும். ஆனா மன்னிச்சிடுங்க ராம், நான் அப்படி இல்லை.
ஒரு இடத்துலயும் உங்களுக்காண்டி நான் பேசவே இல்லை. சாரி ராம், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். என் கூடவே இரு ரேஷ்மா, அதுவே எனக்கு போதும். வேற எதுவும் வேண்டாம். நான் வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. ஏன் எதுக்குலாம் தெரியல. ஆனா உன்கிட்ட சின்னதா சண்டை போட்டாலும் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளைனை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வழி என்னால வார்த்தையே சொல்ல முடியல ரேஷ்மா. என்ன மன்னிச்சிட்டு உன்னை உன்கிட்ட காலையில அப்படிலாம் பேசிருக்க கூடாது. பரவாயில்ல, அது எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பேன்.